பாசிமணி மட்டும் இல்ல, நரிக்கொம்பு இருக்கு, நாய்க்கொம்பு இருக்கு, தாயத்து இருக்கு சாமி. இத வாங்கி உங்க கையில கட்டுனா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். காதலி இல்லாத வயசு பசங்களுக்கு காதலி கொடுப்பா. பொண்டாட்டி இல்லாத கெளுட்டு பசங்களுக்கு கூட பொண்டாட்டியும் கூடவே அப்பாட்டியும் கிடைப்பா. வேணும்னா போன வாரம் தான் நம்ம மாட்டேவே சத்தி 2 தாயத்து 150 ரூபா கொடுத்து வாங்கினாரு. இந்த வாரம் தேர் நோம்பில 2 மாட்டை பிடிச்சிக்கிட்டு சும்மா திரின்னு திரியிறாரு. ரொம்ப சத்தி உள்ள தாயத்து சாமி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க சாமியோ வாங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு தாயத்தை வாங்கிட்டு போங்க. ஹலோ, வாங்க சாமியோ வாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு தாயத்தை கட்டினீங்கன்னா அத்தனை பிரச்சனை விலகி போயிடும். ஆமா சாமி, இவர்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? யோ குறவா, நீ வாய முடியா? எவனாச்சும் வரானு பார்க்கலாம். வரான் பாரு. அம்மா சாமி படவிட்டம்மா, காப்பாத்து காப்பாத்துனே. நல்லா மலையை விட்டு காப்பாற்றி விட்ட. என்ன மட்டுமாவது காப்பாத்து. இந்த ஊருக்குள்ளே எவன் நாசமாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ என்னை கட்டை உருட்டுறாலைக்காவது காப்பாற்றி விட்டீங்கன்னா மேலைக்கு உனக்கு ஒரு சக்கரை பொங்கலாவது வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நானும் இந்த தேர் நோம்பியில் பார்க்குறேன், சும்மா ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பொம்பளையும் செகஜோதியாக மின்றாளுங்க. முந்தா நாள் என் பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தேன். அவ என்றானா நைட்டி போட்டுக்கிட்டு கட்ட விளக்க மாத்த கையில் பிடிச்சிக்கிட்டுமா ஆட்டாம்புழக்கைய வறுக்குன்னு கூட்டினான். நேற்று தேர் நோம்பியில் சும்மா அவள் போட்ட மேக்கப் இருக்குதே, அந்த படவீட்டம்மனை கூட அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணல. அவ்வளவு மேக்கப்பில் தெரிகிறான். அவள் போட்டுக்கிற ஜாக்கெட்டு என்ன, அவள் கட்டுற சீலை என்ன, அவள் எந்த டெய்லர்கிட்ட தைக்கிறான்னு தெரியல. சும்மா வாசக்கால் சன்னல்னு வச்சு அருமையாக தைச்சி வச்சுக்கிறான். நாம் இப்படியே துறஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். யாராவது இங்கே 2 பேர் தெரியுறாங்க. ஏண்டாப்பா பார்த்தா எங்களுக்கு எப்படி தெரியுது? ஆடா நரிக்குற மூட்டாரு. வாங்க அப்பா வாங்க, உங்களைத்தான் 6 மாசமா தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டாப்பா எங்களை 6 மாசமா தொலைவர? உங்க ஊர்ல யாருமே இல்லையா? எங்கடாப்பா தெரியுறாங்க. அந்த மாதிரி நோமி நொடின்னு போட்டா தான் உங்களையெல்லாம் கண்ணிலேயே கண்ணில் பார்க்கறதாக்குது. இங்கே வாயா ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட ஒரு சமாசாரம் கேட்குறேன். கேளுங்க. தப்பாக நினச்சிக்காத. நினைக்க மாட்டேன், கேளுங்க. எனக்கு 1 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இந்த பொம்பளைங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ உங்களோட தாயத்துக்கு மை மந்திரம் எதை வச்சுக்கிற சாமி, இதை மட்டும் நீங்க கட்டினீங்கன்னா நீங்க விடிய விட தூங்கவே மாட்டீங்க. அடியே நீ இந்தாட்ட வாடி. ஏன் வெடிய தூங்காதே, நான் வயித்தால கைத்தால போயிருமா? சாமி அத நான் சொல்றேன் கேளு. டேய் அப்பா, அந்த கண்ணாடியை காட்டுறா. இந்த கரும முடிச்ச நீயே கட்டக்கரையா இருக்கிற, கண்ணாடி வேற போட்டுக்கிற. சாமி அதெல்லாம் சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க பொண்டாட்டி மாசமாயிருவா. பொண்டாட்டியே வழி இல்லை, நீ வேற பொண்டாட்டி மாசம் ஆகுவாங்கிற. பொண்டாட்டி இல்லாதவங்களுக்கு என்ன வழி அதை சொல்லு. ஈர துணி இருக்கமா கட்டி மூடிட்டு போய் படுத்துக்கோ. அதுக்காக உங்களோட தாயத்து கேட்கறேன். ஏதாவது வழி இருந்தா சொல்லுன்னு தான் கேட்கறேன். முடிச்சு போ, கிளம்பு. ஏண்டா உங்ககிட்ட இருக்கிற? அதுதான் போவேன்னா என் பொண்டாட்டி சொல்லிவிட்டாளா? அந்த தாயத்துக்கு ஏதாவது நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வா, உனக்கு கட்டி கொடுத்துட்ற. அப்புறம் நீ பொண்டாட்டி வேலை செஞ்சுட்டு போய் கிளம்பு. ஏன்டா டே, நீ தாயத்தை வாங்குறது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா? நீ சத்தமா பேசாதற, பொண்டாட்டி காது கேட்டு மாட்டேங்குது. நான் போறேன்டா அப்பா. போடா முன்ன குறவா. அடியே புள்ள, என்ன கொண்டு வந்து தாயத்து வியாபாரத்தையெல்லாம் இப்படி சுத்தமா கெடுத்து விட்டா. என்னடி பண்றது இப்ப? நம்ம வியாபாரம் பண்ண போலாமா? வியாபாரமா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் புதுசா வேற ஏதோ ஒன்று பண்ணலாமே. கம்மனு நைட்டு பூரா வேலை செஞ்சு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது.
அடிய கூறுகிட்டவள அதுக்கு தான் நம்மகிட்ட 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா சுத்தூர் கிஷோர் இருக்கிறான், அந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா ஓராப்பட்டி கணபதி இருக்கிறான். அவனுக்கிட்டலாம் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டா வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். நீ ஏண்டி கவலைப்படுறா? அப்படியே நீ கிழிச்சிருவேன். கல்யாணம் 2 வருஷம் ஆகுது, இன்னமும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சியை காணும். அடியே பைத்தியக்காரி, அது என்ன புழுவும் பூச்சும் இருக்கா? அது என்ன வவுரா இல்லை குப்பை தொட்டியா? அதெல்லாம் அந்த படவட்டி அம்மா கண்டு இருந்தா தாண்டி நடக்கும். நடக்கலன்னா எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கான வேலையை செஞ்சா தாண்டி நடக்கும். ஆமாம்மா, இந்த வெட்டி வேற போச்சுக்கிட்டு உனக்கு என்ன விதி இல்லை. யோ, நீ ஊருக்கே தாயத்தை கொடுக்குற, ஆனால் என்னை எப்பயா தாயாக்குவ? அடியே அதுக்குத்தான் நானும் பார்க்குறேன், ஆனால் அதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? சரி நீ பேசிட்டே இரு. இப்போ என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலாம்? யோ, நீ சும்மா இருக்க மாட்டே, உள்ள வா. அடியே வாடி, முன்ன போய் ஆட்டம் ஆடலாம். என்னடா நம்ம ஊர் 4 நாளா இல்ல, நம்ம ஊர் எப்படி தாண்டா இருக்குது? கண்ணாடி 4 நாளா நீ இல்லாதனால தேர் நோம்பி நல்லா நடந்துச்சு. இதுக்கு மேலே எப்படி ஊருக்கு போதா தெரியல. பண்ணாடி என்னடா 4 நாளா எங்கே தான் போனீங்க? அட ஒன்றும் சொல்கிறான், எனக்கு வேற வயசு 40 ஆகி போச்சா, எவனும் பொண்ணு தர மாட்டான். அதனால தான் கொல்லிமலைக்கு மை வைக்கலான்னு போனேன். அவன் ஊருக்குள்ள 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சுட்டு சந்தோஷமாகறான். நீங்கள் என்னன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு கொல்லிமலை போகிறேன் இமயமலை போகிறேன்னு எடுக்கிறீங்க. டேய், இந்த கிரவத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு திரியிற? நானே ஒரு பொம்பளை கூட சிக்காம நாய் மாதிரி ஏரியா ரோடா சுற்றிக்கிட்டு திரியிறேன். இதை போய் நீ என்கிட்ட சொல்றியடா? போடாடே பண்ணாடி, ஊரா அலைஞ்சிட்டு இருக்கிற. நம்ம தேர் நோம்பியில் வந்து பாரு எத்தனை பேர் வந்துச்சு தெரியுமா? ஏண்டா காரோட் நாயாட்ட நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறிய? ஏண்டா டேய், நேத்தி நான் என்ன போவல பார்த்தியா தேர் நோம்பிக்கு? போனேன், வந்துட்டேன். பண்ணாடி, நம்ம ஊருக்குள்ள வைக்கிற பொம்பளைங்கெல்லாம் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க தெரியுமா? என்னடா பேசுகிறாங்க? நேற்று மேல் தெருவுக்கு போனேன். ஐயோ, கருமாந்தரத்தை அந்த காதால கேட்க முடியல. என்ன கருமத்தடா கேட்ட? அந்த பண்ணையாரு அவன் அப்பங்காசி சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம் தின்னுபிட்டு சும்மா செனப்பண்ணி மாதிரி வளர்ந்து போயிட்டான். ஊருக்குள்ள ஒரு பொம்பளைங்களை விட மாட்டேங்கிறான். பொழுதானா போதும் ஏரிக்கரையா சுத்துறான்னு பேசிக்கிறாங்க. ஏண்டா ஏதோ கொஞ்சம் உடம்பு குண்டாகுதுன்னு செனப்பண்ணின்னு வேற சொல்றியா நீ? ஏண்டா இது ஊர் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஏய், இதெல்லாம் ஊர்ல சொல்றாங்களா இல்ல நீயே சொல்லிட்டு திரியிறியா? ஏன் பண்ணாடி இப்படி போய் சொல்ற? நான் போய் உங்களை இவ்வளவு மரியாதையா திட்டுவேனா? நம்ம ஊர் பொம்பளைங்க அப்படி சொல்றாங்க. இருக்கட்டும். சரி பண்ணாடி, நம்ம ஊர் தேர் நோம்பிக்கு ஒரு நரிக்கோர கூட்டம் ஒண்ணு வந்திருக்குது. சரி, அந்த கூட்டத்தை என்னமா தாயத்தெல்லாம் விற்கிறாங்க. சரி, அதில் ஒன்று வாங்கி உங்களுக்கு கட்டணும்னு வச்சுக்க, ஏதோ ஒன்று மாட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்னடா மாட்டோம்? நானும் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நரிக்குற கூட்டத்தை பார்த்தேன். எங்க? இங்கே தாண்டா போகலாம் அப்படி பக்கம். அவங்க சொல்கிறது ஒன்றும் புரியலடா. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டுடா. என்ன பண்ணாடி இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டீங்களே? கவலைப்படாதீங்க. இந்த நரிக்கோரம் கூட்டத்தில் ஒரு பொம்பளை ஒன்று செம்மையா இருக்கா. எப்படி? அருமையா இருக்கிறா. அப்படியா? நான் கூட பார்த்துட்டு ஒரு 2 தாயத்தை வாங்கிட்டு தான் வந்தேன். அப்படியா? போய் ஒரு 2 பார்த்துட்டு வந்துடலாங்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடையாண்டாடே, எங்கேயாவது போய் நானும் தேடி பார்த்தா ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது.
நீ எப்படியாவது போய் அந்த குறை கொடுத்து அப்படியே நைஸா தள்ளி நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற அப்படித்தாண்டா சொல்கிறேன். இங்கே தான் எங்கேயோ இருந்தா கோயிலில் எங்கே இருக்கிறான்னு தான் தெரியல. வரா வரா. அரே சாமியோ, நாய் கொம்பு, நரி கொம்பு, பூனை கொம்பு, நாய் கொம்பு, இந்த மாதிரி எல்லா கொம்புமே இருக்கு. இந்த கொம்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு அமைஞ்சிரும், கல்யாணம் ஆயிரும். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. உங்க வாழ்வே புதுசா மாறிடும். நீ என்ன நரிக்குற மூட்டு பொம்பளை மாதிரியே தெரியலையே, எங்கேயா வேற மாதிரி தெரியலையே எனக்கு. நரிக்கிற மட்டும் பொண்ணு தான் நானு. ஓட்டே பையா. டே குஞ்சு, யாசாமி கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி அந்த குரத்தியே நம்மளை தேடி வந்துட்டா. ஆமா ஆமா. டேய், அவகிட்ட நம்ம விஷயத்தை சொல்லாம அந்த தாயத்து என்னென்ன வேலை பண்ணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்றா. இந்த அடா பாவி, இங்க பாரு ஆயா. ஆயாவா? இல்ல அக்கான்னு கூட வச்சுக்கங்க. சொல்லு. ஆமா வச்சுக்கங்க. கண்ணாடிக்கு கண்ணாடியா? முறை கட்டுதல். ஒரு தீராத பெரும் பிரச்சனையா இருக்குது. என்ன பிரச்சனை? அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். எனக்கு தெரியுமே, நம்ம பண்ணாடிக்கு இன்னும் பொம்பளை உடைய அடிக்கல போல. எந்த பொம்பளை பார்த்தாலும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாளோ. டே குஞ்சே, என்னடா இவ நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றா? என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டியா என்ன? பட்டு கில்லாடியாகிறாயா. பார்த்த உடனே அப்படி பக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. அந்த பிரச்சனை தான் கொஞ்சம் பார்த்து தீர்த்து வைங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, எங்கிட்ட இருக்கிற தாயத்தெல்லாம் கட்டினீங்கன்னா சீக்கிரமா ஒரு கல்யாணம் ஆயிரும். ஆமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏங்க சீக்கிரமா உங்களுக்கு பொண்ணு வேணும்னா இதுல ஏதோ ஒன்று எடுத்து கட்டிக்கோங்க. எதை தான் கட்டுறது? கட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நானும் போய் நீ சொல்கிற மாதிரியே 4 பேர்த்துட்டு வாங்கி கட்டுனேன். எதுவுமே நடக்கலை. அந்தாண்ட ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவனும் அதே தான் சொன்னான். பண்ணாடி தாயத்து வாங்கி கட்டிக்க, உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா. வாங்கி கட்டினா ஒரு கை இழுத்துக்குது, இல்லைன்னா ஒரு கால் இழுத்துக்குது. நான் என்னதான் பண்ணுறது? இங்க பாருங்க சாமி, நீங்க என்னோடது வாங்க நீ கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். என்ன சீக்கிரமா பொம்பளை அடிக்கும். அப்படியா? அவர் பவர்ஃபுல்லானதா? அது பவர்ஃபுல்லு தான். இருக்கட்டும். பொம்பளை பார்த்தாவே தெரியல, உடனே பத்திக்கும். யோ இங்க வாரியா, என் பேரு பொம்பளை இல்ல. தாயத்தை சொன்னேன். அதான் என் பேரு பொம்பளை இல்ல, என்னோட பேரு ஒத்த ரோசா. ஒத்த ரோசா ரொம்ப அழகா இருக்க. பெருமைப்படாத. ஒத்த ரோசாங்கிற ஒரு ரோசா கூட காணும். டேய் பயமுறா. காமெடியாக்கும். டேய் நான் போய் சிரிச்சு விடுவா. டேய் நான் சொன்னா சிரிச்சு விடுவாங்கடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமா வந்து வாங்கிக்கோ. சரி வாங்கிக்கிறேன். சரி ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. நீயே உன் கையால இந்த தாயத்தை என் அருணா கையில கட்டி விடு ப்ளீஸ். யோ இங்க பாரியா, நான் கட்டி விடுறது என் புருஷன் பார்த்தானா அவ்வளோதான், உன்னோடது வெட்டி போடுவான், என் காலத்தையும் வெட்டிடுவான். நான் போறேன். உன் புருஷனை அவன் பார்த்துக்குவான். அவனுக்கு தெரியாம கூட கட்டி விடலாம். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பொம்பளைன்றா, பொம்பளை துணி கூட எனக்கு கிடைக்காதுடா. உன்னெல்லாம் போய் நான் கூட வச்சுக்கிட்டு தீரேன் பாரு. என் புத்தியதா இதுலயே கழட்டிட்டு அடிக்கணும். பண்ணாடி என்ன விட்டாலும் உனக்கு வேற ஆள் இல்லை, வா போலாம். பார்த்து அரே சாமியோ, வாங்க சாமியோ வாங்க. ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்கை மாரே, இங்கே பாருங்க சாமி. மேலே ஆகாயம், கீழே பூலோகம், நடுவில் தான் இந்த மனுஷ பைபிள்ங்க. இதில் பிறக்கும் போது காது குத்தணும், பொழைக்கும் போது மூக்கு குத்தணும். ஆனால் யாரு முதுகுலையும் குத்த மாட்டோம் சாமி. காக்கா பிடிப்போம், கௌதாரி பிடிப்போம், கொக்கு பிடிப்போம், குருவி பிடிப்போம். ஆனால் யாரும் காக்கா பிடிக்க மாட்டோம் சாமி. பொழுது செஞ்சா எங்கள் தாத்தா ஐகை நாட்டம் கோட்டை குடிப்போம்.
கோட்டை குடிச்சுட்டு குப்பரை படுப்போம். வாங்க சாமியோ வாங்க. யோ கோட்டை குடிச்சு மல்லாக்கு படுக்க வேண்டியதானே. இங்க பாருயா, பொம்பளையே விடிய விடிய தூங்க பண்றதுக்கான ஐட்டம்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்குது. அது இது மட்டும் மட்டும் நல்லா வச்சா- கேக்குற நீங்க. வாங்க உள்ள. என்னய்யா? ஏப்பா உன்னை எங்க தான் தேடுறது? ஏன் என்ன சித்தூர் முழுக்க தேடி விட்டேன். என்ன தேர்ன காதுக்கு குத்துணுமா இல்ல அது வேணுமா? எங்க அப்பா என்ன காது குத்துறானோ, சரி கல்யாணம் பண்றானோ, உங்க அப்பா உனக்கு காது குத்துனா என்ன, கல்யாணம் பண்ணா என்ன, அதனால காது குத்தணுமா? டேய் காது உன் குத்துமா? பையனுக்கா இல்ல உங்க ஒப்பனுக்கா? டேய் குறவா, அவன் காது குத்துனா செலவு எவ்வளோன்னு கேட்கறான். நீ தெரியல அடா காது குத்துறதுக்கு எவ்வளவு செலவாகணும்னு கொண்டாடிட்டு கேட்க வந்தேன். டேய் சாமி, அதை என்ன கேளு. ஏன் பொம்பளைகளை பார்த்தா மட்டும் ஓடியாந்து அப்படி கேட்குற? அது என்னமா தெரியடா கருமாந்தரம், உன்னை பார்த்தா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அதுதான் கொண்டாட்டிக்கிட்டு தான் பேசணும்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் ஏன் பொண்டாட்டினே வந்து பேசிவிட்டா, நான் யார்கிட்டா பேசுவேன்? அப்படி ஏதாவது சந்த பக்கம் இந்த பக்கம் போய் ஏதோ இருப்பாங்க. சரி அதை விட்றா. ம் நாம பேச வந்ததை பேசுவோம். சொல்லு. காது இலசா இருந்தா செலவு கொஞ்சம் கம்மியாகும். காது கொஞ்சம் கடிச்சா இருந்தா கடப்பார செலவு கொஞ்சம் அதிகமாகும். உனக்கு எப்படா சௌரியம்? ஏடா காது குத்த சொன்னா நீ ஏடா கடப்பாறையில குத்துறங்கிற? அடியே நீ கொஞ்ச நேரம் கம்மனு நில்லுடி. ஏன் தொடக்கூடாதா? ஏண்டா எலும்பா உன்னை தொடக்கூடாதாடா? நாளைக்கு அவன் என்னடி ஊருக்கு பண்றது? சுத்தலாம்டா. நான் வேற பக்கத்தால இருக்கிறேன், நீ வேற அவனை கட்டி பிடிச்சிட்டே இருக்கிற. நான் என்ன பண்றது? ஏடா டேய், யோ, நான் என் பொண்டாட்டி என் ஒருத்தன் நான் கட்டி பிடிக்கிறேன். அப்புறம் யார் கட்டி பிடிக்கிறது? என் புருஷன் நான் கட்டி பிடிப்பேன், எல்லாமே தான் பண்ணுவேன். அவன் பக்கத்துல இருக்கிறவன் என்னை கட்டி பிடிச்சா பரவாயில்லன்னு நினைப்பானாட்டு. அதையும் தான் கொஞ்சம் கட்டி பிடிச்சி பாத்துறேன். சரி அப்படியே காது குத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. அது மட்டும் சொல்லவே மாட்டேது குறவன். ஏடா டேய், காது குத்துறதுக்கு என்ன ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். உனக்கு என்ன மாதிரி காது குத்தணும்னு சொல்ல, அதுக்கு தகுந்த செலவு சொல்றேன். அடேங்க அப்பா, 5 லட்ச ரூபாய்க்கு நான் தங்க ஊசி வாங்கி குத்துனா கூட 10 ஊசி வாங்கி போடுவேன். டேய், இது தங்க ஊசியோட பயங்கரமான ஊசிடா. தங்க ஊசியில இந்த ஊசிக்கு தோத்து போயிடணும். வேண்டவே வேண்டாமடாப்பா, உங்ககிட்ட நான் காதையே குத்தல. ஏன் ரோசா, உங்ககிட்ட குத்துறதுக்கு ஏதாவது இருக்குது? எங்கிட்ட இல்ல, டேய், அவகிட்ட குத்துறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, ஓரளவு தான் இருக்குது. உலகில நீ குத்துறது எடுத்து காட்டு. காட்டுட்டுமா குத்துறத? அந்த கருமாந்திரம் ஏன் கட்டியா இருக்குது? நீ வேற அவுத்து காமிக்கிறியா? அவ்வளவு பெருசெல்லாம் இல்ல, இவ்வளவு பெருசு தான் இருக்கும். எப்பறா டேய் எப்பறா மாறவன் தளபதியா? எங்க? அட கடவுளே, தளபதிக்கு வந்து சோதனையை பாருங்கடா. எங்க ஊர் தளபதி சுத்தூர்லயே வந்தா நொல்லைய, இவனுக்கு வேற தளபதி. அட இருடா, அவனே வெக்கமா நின்னுட்டு இருக்க. நீ பேசுடா தளபதி. டேய் கருவா குஞ்சு, நீ பேசு. கிச்சா தளபதி அருமையா போடுறீங்க. குத்துவீங்க, ஏன்டா குத்த மாட்டீங்க? இவளை மாதிரி கொழுன்னு பொம்பளை பார்த்தா நீயும் குத்துவ, அவனும் குத்துவான். ஏடா டேய், என் பொண்டாட்டி நான் குத்தாம பின்ன என்ன உன் பக்கத்துல இருக்கிறவனாடா குத்துவான்? ஐயோ பண்ணாடி, நான் குத்த வந்தது என் காதை, அவளை அல்ல. ஏடா டேய், அப்ப இவ்வளவு நேரம் அவளை குத்துறது தான் பேசிட்டு இருந்தீங்களா? நான் கூட காது நினைச்சேன். காதா? டேய், அது எனக்கு ஏற்கனவே குத்தியாச்சு. ஏன்டா உங்ககிட்ட நான் என்ன சொல்லி விட்டேன்? நாய் கொம்பு தாயத்து வாங்கி 4 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு பொம்பளை கூட எனக்கு சிக்கல. போய் அந்த குறதியை கையோட கூட்டிகிட்டு வரான்னு சொன்னா இங்க வந்து அவளையே குத்த பார்க்குற. ஒத்த ரோசா வந்தான்ல, வந்தீங்க. என்ன ஏதுன்னு கேட்டு அவனை அனுப்ப வேண்டியதானே. காதை குத்துறேன், மூக்க குத்துறேன், தொப்புல குத்துறேன்னு சொல்லிக்கிட்டு அத்தான் பாராடி அவங்கிட்டயே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாடா முதலிருந்து. நானும் வீட்டுக்காரன் பக்கத்தில் நிற்கிறான்னு தெரியல, அவனிகிட்டே போய் போய் கொஞ்சறான். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து கொஞ்சறா. நான் என்னடா பண்ணிட்டோம்? இதையெல்லாம் நான் பார்க்கணும்னு தலையை எழுத்துறாடே. மூடுற வாய். ஆமா, யார் அவன்? பள்ளியாட்டமே இருக்கிறான் உன்ன மாதிரியே. இங்க பாரியா,
அவனை அப்படிலாம் சொல்லாத. அவன் ஒரு வீரன். என்னது எப்படி எப்படி வீரன் சொல்லு பார்க்கலாம். யோ இங்க பாருயா, அவன் எந்த ஊர் வீரன்? என் புருஷன், என் வீரன். அப்படியா? இருக்கட்டும். யோ இவர் வந்து அது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்தீங்கன்னா வந்துடும். பண்ணா பாலா போயிருமடி இப்படி அடிச்சீனா. யோ நீ கம்முனரியா. அவர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? நான் அன்னைக்கு ஒரு நரிக்கொம்பு கொடுத்து விட்டேன், அதை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காரு. ஏனுங்க நீங்க அதை பத்தி பேச வந்தீங்க? அரே சாமி, அதை நான் சொல்றேன். அடியா இந்த வாடி. என்னடா அடியே சாமி, அதுதான் நான் குத்துவேன் நீ குத்துவேன்னு 2 சாமி சண்டை போடுது. அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் கேளு. எங்கடா கொத்த விட்ட? குத்தலான்னு பார்த்தா வந்து குறுக்க நின்னுக்கிற. சரி, தனியா எப்பயா சிக்குவான்னு பார்த்தா அதுக்கும் நீ விடமாட்டேங்கிற. கூட பள்ளியாட்டமே ஒட்டிக்கிட்டே திரியிற. நான் என்ன பண்றது? அடுத்தவும் கொண்டாடி நீ குத்தணும்னு நினைச்சா எப்பறா விடுவான்? ஏன்னா டே யாரை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? யாரா குத்துறது? காலையில போ, ஒப்பன் ஜோதிகள் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் போ. எப்படி குத்துவாருண்ணா? எப்படி குத்துவார்னு இல்ல, குனி வச்சு குத்துவார், அது மட்டும் நல்லா தெரியும். நீங்க சீக்கிரம் போங்க, நான் என் புருஷனை கட்டி பிடிக்கணும். போங்க. என்னது கட்டி பிடிக்கிறியா? முன்னாடி கட்டி பிடிப்பியா நீ? பின்ன யாரா உன்னையோட கட்டி பிடிக்கிறது? என்ன கட்டி பிடிச்சி என் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறாத. சரி பெண்ணு, நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு டைம் கட்டி பிடிச்சிக்கிறேன். இங்க பாரு, என்ன உன் புருஷனை நீ கட்டி பிடிக்க கூடாது. உன்னை யாரையும் கட்டி பிடிக்கவும் விடமாட்டேன். 40 வருஷமா பொம்பளை வாடியே இல்லாம இருக்கிறேன். இப்பதான் பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னா 40 வருஷம் இல்லைன்னு சொல்றேன். அது என்ன சொல்றேன்னா கேட்டுக்கணும். சொல்லு. நாளைக்கு தான் தெரியும் வீட்டுக்கு போனா சீமாத்திர அடி வாங்குறது. அது வாங்கிறேன், நீ மூடு. 40 வருஷமா நான் பொம்பளை வாடையே இல்லாம இருக்கிறேன். என் கண் முன்னாடியே உன் மாமனை கட்டி பிடிக்கிறேன், மச்சானை கட்டி பிடிக்கிறேன், இந்த குஞ்சுமணியை கட்டி பிடின்னு ஏன் கட்டியே சொல்லுவியா? உன்னை நான் மட்டும்தான் கட்டி பிடிப்பேன், வேற எவனையுமே கட்டி பிடிக்க விட மாட்டேன். கட்டி பிடி வா, கட்டி பிடி வா. வேணாம் செத்து போயிருவேன். நோவு வந்து செத்து போயிருவேன். அதான்டா உனக்கு ஆல்ரெடியே வந்துருச்சு எய்ட்ஸ் நோவு. இன்னும் வரப்போகுது உனக்கு. அதனால தான்டா ஒதுங்கி இருக்கிறேன். என்ன தைரியம்டா ஏன் புருஷன் முன்னாடியே என்ன கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லுவேன். டேய் அறிவட்டவனே, அவன் பேசுறது கேட்க மாட்டான். அவன் உன் புருஷன் இல்ல. நீ அவன் பக்கத்துல போய் ஒட்டிட்டு நின்று கட்டி பிடினா அவன் முன்ன கட்டி பிடிக்க அவன் என்ன பண்ணுவான்? டேய் நீ இங்க பாருடா, உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறேன் கேளு. அவன் உன் புருஷன் இல்ல, இந்த ஏரியா மாமா. உனக்கும் தெரிஞ்சு போச்சாடா இது? ஏய் நீ லோனு காசு வாங்க போறன்னு எத்தனை விட்டு கதவை தட்டுற, எத்தனை விட்டு உள்ள போற எனக்கு தெரியுமாடா. ஏன் கட்டியே அடிச்சு விடுற பாத்தியா? ஏன்னாடே நொல்லையா, ஏன்னா என் வேலைக்கு உள்ள வைக்கிற. ஏய் கணபதி மெடிக்கல் நீ எதுக்கு போறன்னு இப்பதான்டா தெரியுது. ஆடா பையா. சரி இங்க பாருங்க, நானும் என் புருஷன் கட்டி பிடிக்கிறோம். நீ இப்படி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு எனக்கு கால் வலிக்குது. போடா. கால் வலிக்குதா? வலிக்க உங்களுக்கு ஏன் வலிக்காது? காலையில காசு வாங்கும்போது தெரியும். வாங்கட்டு போலாம். என் பொழப்ப பாரு, மண்ணை பாரு. இந்த குறை கூட நிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது. ஏண்டா நீ ஆங்களும் மீசி இல்லையா? சரி அது முறுக்கிக்கிட்டு நிக்கிறேன். இத்தச்சோடுக்கிறதெல்லாம் கண்ணு தெரியலையா? தான் இருக்குது. ஏண்டி இந்த ஆண் சாதிக்கு என்னடி குறைச்சலு? நான் ஏறாத மழை இல்ல, விற்காத பாசி இல்ல, பிடிக்காத குருவி இல்ல, எனக்கு என்னடி குறைச்சலு? டேய் நீ அங்க போற இங்க போற எல்லா இடத்துக்கும் போற, ஆனா பிடிக்க வேணும் மட்டும் பிடிக்கவே மாட்டேங்கிறியே. ஏண்டி யாரை பார்த்து என்ன கேட்குற? கொஞ்சம் பிடிக்க தெரியலன்னா இப்போ என்ன சொல்றியா? காடை குஞ்சுன்னு, கவுதாரி குஞ்சுன்னு, கொக்கு குஞ்சுன்னு, குருவி குஞ்சுன்னு, நான் பிடிக்காத குஞ்சே இல்லை. டேய் நீ எல்லா குஞ்சையும் பிடிக்கிற, ஆனா உன் குஞ்சுக்கு எந்த வேலையுமே இல்லாம இருக்குது. ஏண்டா என் வயதுல புழு பூச்சி கொடுலாம் பண்ணிட்டு இருக்கிறியே. ஏண்டி புழுவும் பூச்சுங்கிறிய? அது என்ன நீ என்ன நினைச்சதுமே உனக்கு என்ன வகுத்துல வந்து தங்கறதுக்குன்னா அது என்ன இதோ? இந்த பேசிட்டு இருக்காரு ஒரு குழந்தை கொடுக்க துப்புல நேர ஆம்பளை. ஏண்டி அப்ப என்ன என்ன சொல்ற? ஆம்பளை இல்லைன்னு சொல்றியா? டேய் ஆம்பளை நீ ஆம்பளை இல்லடா, ஆம்பளை இல்லடா நீ. என்னை அப்ப ஆம்பளை இல்லைன்னு நீ சொல்ற? ஆமா ஆம்பளை இல்ல. டேய் நிறுத்துடா. நீ யாரா வந்திருக்கிற? இப்ப என்ன பிரச்சனையே பத்தல. உங்களுக்கு குழந்தை தானே வேணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சாமி குழந்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியா? அதை முன்ன பண்ணி கொடு. இவ டெய்லியும் பண்ற அக்கப்போரு
கவலைப்படாதடா. நமக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கிறான். அவன் இந்த மாதிரி சமாச்சாரம் அவன் தான் பார்த்துக்கிறான். ஏன் சாமியா அந்த சாமியார் மட்டும் அந்த குழந்தைய எப்படி வர வைப்பான்? அது எப்படி வர வைப்பான்னு அவனுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நானா சாமியாரா? சரி சரி. ஏங்க அப்படின்னு நம்ம சாமியாரை பார்க்க போலாமா? நான் சொல்கிறேன், நல்லா கேளு. நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு நல்லா புருஷனும் கொண்டாட்டியும் நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவி குளிச்சு விட்டு நாளை காலையில் வந்துடுங்க. அங்கே பார்க்கலாம். ஏங்க சாமி அப்படின்னு எனக்கு குழந்தை கொடுத்துருவாங்களா? அப்படியே போய் அவன்கிட்ட கட்டி பிடிச்சி காடி குழந்தை வந்துடும். ஆமாம் ஆமாம், நாளை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துடுங்க. மற்றதெல்லாம் சாமியார் பார்த்துக்குவான். சரி குறவா, நம்ம அங்கே போகலாமா? சரி வாடி, அதையும் தான் போய் பார்க்கலாம். டேய், நல்லா ஒரு தடவை 10 தடவை சொல்கிறேன், நல்லா சோப் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுங்க. அந்த பழக்கம் தாண்டா எங்களுக்கு இல்ல. அதனால தாண்டா நான் சொல்றேன், குளிச்சுட்டு வாங்கடா. வேணும்னா அழுக்கு சோப்பு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஊத்தணும்டா, காசு வேணும்டா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் காளி பத்திரகாளி நொல்லைனுக்கு 3 சமானமும் காளி ஓம் சக்தி. என்ன இன்னைக்கு யாரையுமே காணமே? டேய், நான் குஞ்சுமணி இல்லடா, அத்தா வந்திருக்கிறேன். டேய், அத்தா. யாரடா ஏமாத்துற? டேய், இப்ப உனக்கு ஒரு வாக்கு பிரிஞ்சிருக்குது. அந்த வாக்கு இப்ப நான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்க. ஏன்டா எந்த பக்கம்டா பிரிஞ்சுக்குது? கல்லுக்கடையில் பிரிஞ்சுக்குதா, இல்லை 1 ரூபா பட்டி பிரிவில் பிரிஞ்சிருக்குதா, இல்லை சமாதி பிரிவில் பிரிஞ்சிருக்குதா? நெவர். இது பாலமலை பக்கத்துல பிரிஞ்சிருக்குது. பாலமலை பக்கத்துலையா? எஸ். அப்படி என்ன பிரிஞ்சிருக்குது சாமி, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. பாலமலை பக்கத்தில 10 லட்சம் காவடியா, 10 லட்சம் காவடியா. கொல்லிமலை பக்கத்தில 1 கோடி லட்சம் காவடியா, 1 லட்சம் காவடியா. நீ கொஞ்சம் ஆடாத நில்லு. காவடி வரும்போது நொல்லையா கணக்கெடுத்தியா? ஏன்டா டைனோசர் வாயா, சித்தூரில் போகிற காவடியே நான் என்னதில்லை. நீ பாலமலை பக்கத்தில் போய் என்ன சொல்றியாடா நீயே? நீ எங்கேயோ என்ன? டேய், இப்ப எனக்கு தப்பட்ட சத்தம் கேட்கணும், சும்மா வாக்கு கேட்குற உனக்கு சொல்லுடா. ஏன்டா இந்நேரத்துக்கு நான் போய் தப்பட்டைக்கு கூப்பிடணும், போய் கதவை தட்டுவேன். அவன் எவனோ திருட வந்துட்டான்னு சொல்லி என்ன தப்புன்னு தப்பணும், அதை நீ வந்து வேடிக்கை பார்க்கணும். ஏன்டா டேய்? ஆமா, இங்க பாரு, எனக்கு நீ எந்த வீட்டுக்கு போவியோ எவன் வீட்டுக்கு போவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு கொட்டி சத்தம் கேட்கணும், இல்லைனா உனக்கு பொம்பளை நினைப்பே இல்லாத பண்டி போடுவேன். அப்புறம் உனக்கு கிணிமணி ஆடாது. ஐயையோ சாமி, அப்படி இப்படி பண்ணிவிடாதா சாமி, நான் இப்பவே உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், டேய் கிச்சம் கொஞ்சம். டேய், கொட்டி சேர்த்த ரெடியா? ரெடி சாமி, ரெடி சாமி. இன்னொரு வாக்கு அடிச்சு விட்டுருக்கிறேன் கேளு. சொல்லுங்க சாமி. டேய், ஆரியம் கருத்து இருக்கும், அரைச்ச மாவு வெளுத்து இருக்கும். ஆஹா, மேஞ்ச ஆடு புழக்க போடும், செடி ஆடு குட்டி போடும்டா. ஓஹோ, அரோகா. ஏன் சாமி, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வாக்கை கேள்விப்பட்டதே இல்லை. ஏன் சாமி, மேஞ்சாடு தான் புழுக்க போடும், சினையாடு தான் குட்டி போடும். அம்மா, அது எப்படி சாமி? நம்ம ஞானமெல்லாம் அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். தின்னதை தின்ன மாதிரியும் பேண்டதை பேண்ட மாதிரியுமே சொல்றீங்க. டேய், சாமி கிட்ட பேண்ட தின்ன ஒண்ணு குட்டன்னு சொன்னேன்னு வச்சுக்க,
ஆத்தா அடுத்த வாக்கு அடிச்சு விட்டுனா நீ ஊரா திரியறதா போயிருமுடா நொல்லையா. சரி சாமி சொல்லுங்க சாமி. நீ ஆத்தாட்ட எக்கு தப்பா பேசினா உன்னை பொட்டனாயா போன்னு சாப்பிட்டுருண்டா. ரோஜு வேற உடஞ்சி போச்சு. சாமி சாமி இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். சொல்றா. நான் பின்னாடி வாசனம்கிட்ட இருந்தாங்க. ஆமா. அவங்க காட்டில் பனைமரத்து ஓலையை வெட்டி நல்லா அடுக்கி வச்சிருந்தாங்க. நான் ஒன்று கூட்டினா போய் ஒன்று குட்ட சலசலன்னு சத்தம் கேட்குது சாமி. ஒன்று குட்ட சலசலன்னு சத்தம் கேட்காம பண்ண டவுனு போய் சத்தமா கேட்கும். அது எப்படி சாமி? அதெல்லாம் அப்படித்தான். அதெல்லாம் உனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை சாமி, அவங்க கல்லுட்டா இருந்துச்சு. அப்படியே போய் வேட்டி தூக்கி விட்டு எடுத்து பிடிச்சி விட்டேன் சாமி ஒண்ணுக்கு. சரி. அப்படியே சல காலெல்லாம் தெரியுது. கட்டமுட்டா சத்தமெல்லாம் கேட்குமே. ஆமா சாமி. எப்படி சாமி இப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் அப்படித்தான். போன வருஷம் நீ ஜாமியார் வேச்சம் போட்டா உங்க வீட்டுல அண்டை விடல. இந்த வருஷம் நான் ஜாமியார் வேச்சம் போட்டுக்கிறேன், எங்க வீட்டுல அண்டை விட மாட்டாங்க. என் பொண்டாட்டியாவது போகாம வந்துக்கிட்டா. உன் பொண்டாட்டி வீடு பக்கம்தான். அநேகமா நேரம் பஸ் இல்லை, வண்டி எடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க. சரி சரி அதெல்லாம் கிடக்கட்டும். வந்த விஷயத்த சொல்லு சாமி. அப்படி கொதிக்குது சாமி. நான் ஒன்று கேட்பேன், அதை நீங்க தான் நிறைவேற்றி தரணும். நீ சொல்றா நான் நிறைவேற்றுறேன்டா. இந்த ஒரே நிமிஷம் சாமி வந்துடுறேன். போயிட்டு வா. யாரா இவன்? என்னமா தலையில துணி கட்டி இருக்கிறான், என்னமா ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். சாமி சாமி பார்த்து பேசு, அப்புறம் உனக்கு குழந்தெல்லாம் பண்ணி கொடுவாரு பாத்துக்க. இவன் தான் அந்த சாமியா? ஆமாண்டா. டே சொல்றா, அவன் குறைய சொல்றா. சாமி எனக்கு ஒரு குறை இருக்குது சாமி. சொல்லுடா, அதுக்கு தான் கேட்கறது. அவருக்கெல்லாம் சொல்லி தொலையா. ஐயோ சாமி, என் துப்பாக்கிய காணும் சாமி, என் துப்பாக்கிய காணும் சாமி. என் துப்பாக்கி நான் என் பொஞ்சாதிக்கு உசுறு சாமி. நான் இனிமே எதை பிடிச்சிட்டு என் பொண்டாட்டி சுடுவேன் சாமி. நீ தான் சாமி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். டே குறவா, இனிமே ஒன்னால குருவியும் சுட முடியாது, கொக்கும் சுட முடியாது. ஏன் உன் பொண்டாட்டி கூட ஒன்னால சுட முடியாது. ஏண்டா நொல்லையா, உனக்கு அதில் என்னடா ஒரு சந்தோஷம்? எனக்கு அதில் ஒரு ஆனந்தம்டா. ஏன்னாடி எப்பரா அடுத்த பொண்டாட்டி இப்படி பிளான் பண்ணி அக்யூரேட்டா சாமியை கொடுக்குறாடி? நான் முன்னையே உங்களோட சொன்னல, நீ மாமா வேலை தான் பார்க்கறன்னு. இங்க பாத்தியா இல்லையா? அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். உங்க துப்பாக்கிலாம் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் என் துப்பாக்கி தான் லைசன்ஸோட இருக்குது. லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சாமி சட்டு புட்டுன்னு பூஜையை போட்டு அவங்களுக்கு ஏதாவது குழந்தை ஏற்பாடு பண்ணணும்னு பார்த்தா நீ ஏதோ தள்ளிட்டு போயிருக்காட்டுக்குது. அதுதான் லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன் சாமி அப்படி என்ன பூஜை சாமி? அதெல்லாம் தயிர் பூஜை, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என் குருநாதருக்கு கற்றுக்கிட்டு வந்த நாடு. ஏண்டா என்ன தனபாலாண்ட போய் பால் வாங்கி தயிர் போட்டியா நீ? தயிர் பூஜைங்கிற அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் சின்ன பசங்க. சாமியாருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பர்சனலா தெரியும். உன்னெல்லாம் பார்த்தா சாமியார் மாதிரியாடா தெரியுது. டே போன வாரம் தான் ஏரியில சாராயம் குடிச்சிக்கிட்டு இருந்தா, இந்த வாரம் சாமியார் கை வெட்டியாடா? டே கை வெட்டி கட்டிக்கிறல்ல, மாலை போட்டுக்கிறல்ல, வேப்பந்தலையை வச்சுக்கிறல்ல, நான் தான் சாமியார். ஆக மொத்தத்துல அடியா உள்ள ரோசா, இது தயிர் பூஜையை இது வரைக்கும் கேள்விப்படாத பூஜையா இருக்குது. பார்த்து பக்குவமா நடந்துக்கா. சாமியார் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கா. நானும் போயிட்டு வரேன். மாமா நீங்க பார்த்து போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் வாயை மூடிட்டு எல்லாம் வந்த வேலையை பாருங்க. ஏன்டா உனக்கு அவசரமா வச்சா? எனக்கு அவசரம்டா. அட சண்டாளா, அவனே போன்னு சொன்னா கூட சண்டாளி இவன் வரமாட்டாடுது. டேய் இன்னைக்கு உன் வீட்டுல மலடா அடிச்சு விட்றா. காலையில தாரமங்கலம் பஸ் கன்ஃபார்ம். உன் பொண்டாட்டி ஊருக்கு போறது கன்ஃபார்ம். சாமி பூஜை பண்ணலாம்னு சொன்னீங்க, பூஜை ஆரம்பிக்கலாமா? பூஜை பண்றதுக்கு முன்னாடி உன் கையை காட்டு. அதுல தான் விஷயமே இருக்கு. கையா? எதுக்கு சாமி? ரேகை பார்த்து தான் பூஜை பண்ணணும். அதெல்லாம் வேற பூஜை. ரேகைன்னா இந்த கை ரேகை சாமி. காட்ட. இது ஈரோடு போகுது, இது சங்கிரி போகுது, இது சித்தூர் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரேகை அசாம் முசான்னு இருக்குது. இந்த ரேகைக்கு
பூஜை போட்டா தான் சரியாக மாட்டேங்குது. இரு சாமி இந்த இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் சாமி? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ சாமி வார்த்தை சொல்லு கேளு. காளி சூளி கைரேகை என்ன சொல்லு சொல்லு. பெண்ணே, உனக்கு கீழ் மேடு மேலு மேடு லெஃப்ட் மேடு ரைட் மேடு எல்லாம் மிக எடுப்பா இருக்குது. பர்ஃபெக்ட். சாமி நீங்க என் நல்லதுக்காக எதை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். என் புருஷன் ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவன் அங்க ஏறான் இங்க ஏறான் எல்லாத்துலயுமே ஏறான். அவன் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல சாமி. நாமெல்லாம் ஒரே பக்கம் தான் ஏறும். எங்க ஏறுவீங்க? அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே கிடையாது, ஒரே சைடு தான். நம்ம பாம்புக்கு அடங்காத மகிழியே இந்த சுத்தூர்ல கிடையாது. அவ்வளவு பெரிய பாம்பா வச்சிருக்க? அம்மா சரி சரி, இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன்? எல்லாம் சித்தூர். சாமி நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. அப்புறம் நான் கரெக்டா சொல்ல, எல்லாம் சித்தூர் டாஸ்மார்க் மையமே. அவன் நல்லவா பேசிக்கிறான். சாமி சீக்கிரமா ஜோசி பாருங்க சாமி, இல்லைன்னா என் புருஷங்காரன் வந்துருவான். சரி சரி வா, நம்ம உள்ள போலாம், ஜோசியும் பார்த்து பார்க்கலாம். சரி, வா. எங்கேயா ரோசா வேணும்? அடியே ரோசா, அடியே ரோசா, எங்கடி போய் தொலைஞ்ச? ரோசா, அடியே ரோசா, என்னடி இப்படி கசங்கி போய் வர? விடிய நீயும் தூங்கவே இல்லையா? தூங்காமல அந்த பூஜையை பண்ணானா அந்த சாமியாரு? என்னடி நடந்துச்சு சொல்லுடி. ஏங்க அப்பா, அப்படி விடி என்ன பூஜை பண்ணிருப்பான்? ஏய், இதெல்லாம் சாமிக்கு தான் தெரியும். நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியாது. இது பெரிய பூஜை. இருடா இரு, பூலாம்பட்டி போலீஸ் இருக்கிறாங்க, கூப்பிட்டு உன்னை பிடிச்சி கொடுத்துட்றேன். என்னது போலீஸ் பிடிக்குமா? அடியே அப்படின்னா உள்ள என்னதாண்டி நடந்துச்சு ரோசா? ஏங்க என்ன நடந்துச்சு தெரியல. சாமி எனக்கு ஒரு தண்ணி கொடுத்தாரு, நானும் அந்த தண்ணி குடிச்சேன்னா அப்படி ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி நீ படுறாமா அப்படின்னாரு, நானும் படுத்தேன். அப்புறம் நைட்டு நீ பண்ணுவே அந்த மாதிரி என்னென்னமோ சாமி பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு. அதான் நானும் நல்லா தூங்கிட்டேன். அவ்வளோதான், அதே மாதிரி தான், வேற எல்லாம் ஒன்றும் பண்ணல. நீ எப்படி பண்ணியா அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். உனக்கு என்ன இருக்குதா அதே தான் எனக்கு இருக்குது. நீ பண்ணல, நான் பண்ணினேன். ஆனா இது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அருமையா டேய் 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 சாமி, நீ பூசையை ஒழுங்காவே பண்ணிருக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் நீ வாயிலேயே வடை சுட்டு விட்டு போயிடுடா. டே அவன் பூஜையை ஒழுங்கா பண்ண மாட்டான்னு நம்ம சுத்தூருக்கே தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சா என்ன? சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆகுது. 6 வேலையை பார்க்கலாம், வாங்க போலாம். சரி வாங்க போலாம். சரி, இதுக்கு மேலே வந்து நீ என் கூட வந்துரு. ஏன்னா நீ தனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி இருக்கிறதுலையே மோசமான அயோக்கிய பையன் அவன். ஏன்னா இல்லையா, எனக்கு வேற கல்யாணம் இது பண்ணி வைக்கிறியா? டேய் இவனை மோட்டூர் ஏரியில் பார்த்துருக்கேன்டா அவன். நான் முன்னாடியே என்னடா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடா அப்படி பண்ணேன்? இல்லை உங்களுக்கே நல்லா இருக்குதான்னு நான் கேட்குறேன். அதான்டா நான் என்னடா அப்படி பண்ண சொல்லுடா. நீ சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் உனக்கு மந்திரம் பண்ணி செட்டப் பண்ணுவின்னு பார்த்தா போய் சாமியாருக்கு கூட்டி கொடுத்துட்டு வந்துட்டியே, இது பரவாயில்லையா? ஆமாடா குஞ்சி, வழியா போய் பங்கள மாட்டின எலி மாதிரி அந்த சாமியார்கிட்ட நான் போய் மாட்டி விட்டேன். இப்போ என்ன பண்ணுறதே தெரியலடா குஞ்சி. ஓ பண்ணாடி நீ பேசாத. நானாவது பண்ணியிருப்பேன், என்னையும் விடல. நான் வயசில் மூத்தவன்னு உன்னை விட்டா நீ போய் சாமியார் கூட்டி கொடுக்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. டேய் அவன் தான் பூஜையை போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டான், நானும் கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த பூசையை நீ போட்டிருக்கலாம்ல, ஒன்னா அவளை போட்டிருக்கணும், இல்லையா பூசையாவது போட்டிருக்கணும். இப்போ எதுவுமே போடாத அவனை கூட்டி கொடுத்துட்டுலாம் வந்திருக்கிற. டேய் நம்ம ஊரில் எவடா என்ன நம்புறா? இந்த மாதிரி சாமியார் இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை தான் நம்புறாளுங்க. இனிமே நம்ம என்ன பண்றோம்? நாமளும் சாமியார் கிட்ட போட்டுட்டு போயிடலாமா? சாமியார் கெட்ட பிள்ளை, சாமியாராவே மாறிடலாங்கிறேன். ஒன்று நீ கரெக்ட் பண்ணிக்க, இல்லை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 2ல் 1 நீயே சொல்லு.
இந்த ஐடியா எனக்கு நல்லா தான் தோணுக்குது. பேசாமல் ஆரம்பத்துலேருந்து இதையே பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத சாமியார்னு ஒருத்தனை கொண்டாந்து உள்ளே விட்டு அவன் ஆடிவிட்டு போயிட்டான் ஆட்டம். நான் விரலை சூப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு இந்த பொழப்பு? இதுதான் இந்த யோசனை இப்போ வருது. இதுக்கு முன்னே வந்து தொலைலையே, நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் ரோசாவை கூட்டிகிட்டு போய் நான் ஒரு ஆட்டம் போட்டுட்டா? நீ ஆட்டம் போடலான்னு தான் பார்க்குற. சரி, நான் தான் படுக்க முடியல. வருது வருது. என்ன சாணியா? ரோசா. அட ரோசாவா? ஐயோ, என்னையா ரெண்டு பேரும் எந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு கூட தீவிரமா பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் உன் கோட்டை தான். இந்த பாருமா, கோட்டையை பிடிக்கல, கோட்டை விட்டதை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியா? அப்படி என்ன பிளான் பண்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தான் வாய்க்கலை, அவனுக்கு அது வாய்க்கிட்டுமேனு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா ரோசா, ஆ, சாமியார்கிட்ட பூஜை போட்டிய ஆ. நல்லா போட்டாரா? ஆ, நல்லா இருந்துச்சு. ஐயோ, உனக்கு அந்த கயிறு கொடுத்தது நல்லா இருந்துச்சா இல்லையா? எனக்கா? நான் அதை தொடவே இல்லை. ஏயா? எதுக்கு? தூக்கு மாட்டிட்டு தொங்குறதுக்கா? நீ ஒவ்வொரு தடவையும் கயிறு கொடுக்குறேன் கயிறு கொடுப்ப, அதை ஜாயின் பண்ணி நான் மாட்டிட்டு தொங்கணும், அதை நீ பார்க்கணும். ஐயோ, உனக்கு அந்த கயிறு பிடிக்கலன்னு சொல்லு, நான் உனக்கு வேற கயிறு தரேன். வேணாம் தாயி, இதுக்கு மேல ஒரு கயிறு வேணாம், ஒரு மயிறு வேணாம். ஐயோ, கயிறு வாங்கி நீ எதுக்கு கட்டுறேன், கோவப்படுற? கயிறு வாங்கி நான் கட்டுறேன். கோபப்படல, நியாயத்தை சொன்னேன். நீ பாரியா, நீ ஒன்றும் கோவப்பட வேணாம். நீ கோவம் வந்துச்சுன்னா நீ இன்னொரு பூஜை போட, நான் என்ன வேணாம் நான் சொல்கிறேன். இனிமே வந்து எண்ணெயை வச்சு நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆ, ஏன் சிசியம் இருக்கிறான், ரோசா, அவனை வச்சு நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணாடி போட்ட பூசைலாம் செல்லாத பூசையா போச்சு. சரி. நான் ஒரு பூசை வச்சிருக்கிறேன். நீ என்ன பூசை? நான் வா உனக்கு ரகசியமா சொல்றேன். டேய் குஞ்சு, நான் போயிட்டு வரேன்டா. இத்துடன் நான் விடைபெற்றிருக்கிறேன். மவராசனா போட்டு பத்திரமா வந்து சேரு, நோவுக்கு இது வாங்கிட்டு வந்துடாத.